சென்னை அண்ணா நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஐடி நிறுவன மேலாளர் அரவிந்த் தன் வீட்டில் மர்மமாக இறந்திருந்தார். கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது, ஜன்னல்களும் மூடப்பட்டிருந்தன. மேசையில் இருந்தது ஒரே ஒரு பொருள், அவரது மொபைல் போன். போலீஸ் ஆய்வாளர் ரமேஷ் அழைப்பு பதிவுகளை பார்த்தார். கடைசி அழைப்பு 11:36 PM. அழைத்தவர் பெயர் அம்மா. ஆனால் விசாரணையில் அரவிந்தின் அம்மா காலை 7 மணிக்கே கிராமத்துக்கு போயிருந்தார். அப்போ அந்த அழைப்பு யார்? ரமேஷ் சந்தேகப்பட்டார். போனை மீண்டும் சோதித்தார். அழைப்பில் ஒலிப்பதிவு வாய்ஸ் நோட் இருந்தது. அதை இயக்கியதும் ஒரு நடுங்கும் குரல், நான் இதை செய்ய விரும்பவில்லை, ஆனா நீ என்னை மிரட்டினே, எல்லாத்துக்கும் நீயே காரணம். அரவிந்த். ரமேஷ் உடனே புரிந்து கொண்டார். அது அம்மாவின் குரல் இல்லை, அது அரவிந்தின் மனைவி பிரியா ஒப்புக்கொண்டாள். அரவிந்த் அவளை மிரட்டி அவளின் பணத்தை கைப்பற்ற முயன்றிருந்தான். அந்த இரவு வாக்குவாதம், ஒரு தள்ளல், மரணம். அம்மா என்ற பெயரில் தன் குரலை சேமித்து ரமேஷ் கைப்பிடி போட்ட போது பிரியா சொன்னாள், குற்றவாளி நான், ஆனா இந்த கதையில் முதல் குற்றம் செய்தவன் அவன்தான். கேஸை முடித்த போது ரமேஷ் மனதில் ஒரு எண்ணம், சில குற்றங்கள் ஆயுதத்தால் இல்லை, நம்பிக்கையால்